Facebook ஆப்ல இருக்கக்கூடிய ஸ்டோரி செட்டிங்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க வரும். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டோரி செட்டிங்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். Facebook ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய 3 லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஸ்டோரிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே ஸ்டோரி ப்ரைவசி அப்படின்னு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து தெரியும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் போகிற ஸ்டோரி எல்லாருமே வந்து பார்க்க முடியும். இதே ஃப்ரெண்ட்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஹைட் ஸ்டோரி ஃப்ரம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு யாருக்கு நீங்கள் ஸ்டோரி வந்து ஹைட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட ஐடி அதில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கஸ்டம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஐடி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து ஷேர் ஆகும். அதாவது ஹைட் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து யாருக்கு ஸ்டோரி தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் ஹைட் பண்ண நினச்சிங்கன்னா ஹைடை கிளிக் பண்ணி அவங்க ஐடியை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக ஒருத்தவங்களுக்கு மட்டும் உங்களோட ஸ்டோரி வந்து தெரியணும், அவங்க மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இதில் கஸ்டம் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஐடி நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரி வந்து தெரியும். ஃபேஸ்புக் ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்டோரி செட்டிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.